சிவகங்கை மாவட்டம் கிருஷ்ணராஜபுரத்தை சேர்ந்த கண்ணன் என்பவரது மகன் ஆகாஷ் என்ற 26 வயது இளைஞர் 6ஆம் தேதி அன்று ஏதோ சிறு மோதல் சம்பவத்திற்காக காவல்துறையால் பிடித்து செல்லப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டிலேயே வைத்து அவர் காலை உடைத்து மூச்சு திணறல் ஏற்படும் அளவிற்கு அடித்து அவரை கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு புதிய தமிழ் கட்சி முதற்கண் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது. கடந்த ஆண்டுதான் சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தை சேர்ந்த அஜித் என்ற கோவில் காவலாளியை கூட்டிக் கொண்டு காவல்துறை அடித்து கொண்டது. அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது, தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த வழக்கில் நீதி கிடைப்பதற்கு முன்பு, அந்த சுவடுகள் ஆறாததற்கு முன்பு அதே மாவட்டத்தில் அதே போல மீண்டும் ஒரு கொலையை இந்த மாவட்ட காவல்துறை அரங்கேற்றியுள்ளது. அதுல எப்படி சிறப்பு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஸ்பெஷல் டீம் வந்து அந்த அஜித் என்ற இளைஞரை அடித்ததோ, அதே போல இங்கேயும் ஒரு ஸ்பெஷல் டீம், அந்த ஸ்பெஷல் டீம் கூட்டி கொண்டு போய் காலில் அந்த பையன் சொல்லியிருக்கிறான் அவங்க பெற்றோர்கிட்ட, ஒரு காலில் கீழே வச்சு காலை மேலே வச்சு அதுக்கு மேலே இன்னொரு கல்லை தூக்கி போட்டு உடைச்சு கால் உடைச்சிருக்கிறாங்க. அதற்கு கதைகள், பல கதைகள். இவன் தப்பிக்க முயற்சித்தான், பாலத்திலேருந்து குதிச்சான், மேலும் மேலும் பொய்யை கூட்டிக் கொண்டே போறாங்க இந்த மாவட்ட காவல்துறை. புதிய தமிழ் கட்சி பல ஆண்டு காலமாக சொல்லிட்டு வருது. காவல்துறை குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் பல பல காவல் நிலையங்களில் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் இன்ஸ்பெக்டரா இருக்கிறாங்க, எஸ்ஐயா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அத்தனை கான்ஸ்டபிளும் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள். ஒரு ஜாதி சங்கம் போல பல காவல் நிலையங்கள் செயல்பட்டு வருதுங்கிறது கருத்தா இருக்கு. கடந்த ஆண்டு கூட ராமநாதபுரம் சரக டிஐஜி அவர்களுக்கு புதிய தமிழ் கட்சி தலைவர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இது போல 90% காவல் நிலையங்கள் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு அவர் பதிலும் அளித்திருந்தார். அப்படியெல்லாம் இல்லை, எல்லா ஜாதிக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்படுது, அவரவர்கள் எங்கு போஸ்டிங் வேணுமோ அங்கே கொடுக்கப்படுது. ஆனால் நிலைமையை பார்த்தா இந்த கூட்டி கொண்டு போனவங்க அத்தனை பேர் ஒரே ஜாதி. எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், கூட்டி கொண்டு போன அந்த ஸ்பெஷல் டீம், எல்லா காவல் காவலர்களும் ஒரே ஜாதியை சார்ந்தவர். அப்போ இந்த சிஸ்டத்தை சரி பண்ண வேண்டும் என்று பல நாளாக கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அதற்கு எந்த தீர்வும் கிடையாது. எத்தனை பேர் இப்படி அடிச்சு கொள்ள போறீங்க? இப்படி அடித்து கொன்று எத்தனை குற்றங்களை தடுத்திருக்கிறாங்க இந்த காவல்துறை. பல கொலைகள் செய்தவர்கள் எல்லாம் வெளியே சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறாங்க. அவங்க மேலே எல்லாம் உங்க கை கால் உடைக்கிறது, இந்த டெக்னிக் எல்லாம் வேலை செய்யறது கிடையாது. சின்ன குற்றங்கள், அது உள்ளுக்குள்ள ஒரு சட்டவிரோதமாக ஒரு மது விற்பனை நடந்திருக்குது, அதை தட்டி கேட்டவருக்கும் அதுக்கு நடந்தவருக்கும் நடந்த மோதல். அந்த மோதல்ல கூட்டி கொண்டு போய் இப்படி காலை உடைப்பதற்கு என்ன ஜாதி வெறியை, காவல்துறையில் இருக்கும் ஜாதி வெறியை தாண்டி வேற என்ன காரணம் இருக்கும்? இன்னும் பெரிய சமூக பதற்றம் ஏற்பட்டுருச்சா? இல்லை யாரையாவது சிறுமியை வந்து ஏதாவது பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானாங்களா? இல்லை பல கொலையை பண்ணிட்டானா? ஆகாஷ் என்ன பண்ணுனா? ஒரு சிறிய மோதல், அந்த மோதலுக்கு கூட்டி கொண்டு போய் கால் உடைச்சு கொலை பண்ற அளவுக்கு இந்த காவல்துறைக்கு என்ன அப்படி ஒரு கோபம் என்றால் அந்த காவல்துறையில் இருக்கும் ஜாதி வெறியை தவிர வேற எதுவும் கிடையாது. அப்ப இந்த ஜாதி வெறி எப்படி தடுப்பது? இந்த ஒரு ஜாதிக்காரனை போலீஸ்லயே வைக்காம பாத்துக்க முடியுமா? முடியாது. அப்ப எல்லா ஜாதிக்காரங்களும் அந்த ஒரு ஸ்பெஷல் டீம்ல எல்லா ஜாதிக்காரங்களும் இருந்தா இப்படி நடக்குமா? ஒரு காவல் நிலையத்தில் எல்லா ஜாதிக்காரங்களும் இருந்தா இப்படி ஒரு ஜாதிக்கு எதிரான குற்றங்கள் நடக்குமா? தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஆகாஷ் கொல்லப்பட்டிருக்காரு. அந்த போர்ஸ்ல தேவேந்திர குல வேளாளர் 4 பேர் இருந்தா இப்படி நடக்க விட்டுருப்பாங்களா? ஏன் இல்லாம போனாங்க? இந்த ஜாதியில் யாரும் போலீஸ்க்கு வேலைக்கு போறது இல்லையா? இவர்களுக்கு விருப்பமான பகுதிக்கு இங்க போஸ்டிங் ஏன் கொடுக்கறது இல்ல? ஏன் எப்படி ஒரு ஜாதி மட்டும் இந்த எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒரு ஜாதிக்கு மட்டும் எப்படி விருப்பமான இடமா கிடைச்சது? அப்போ இத்தனை நடந்திருக்குது. ஊடகங்கள் தமிழ் எங்கும் பேசப்படுது. ஒரு எஸ்பி ஒரு அறிக்கை கொடுத்தாரா? ஊடகங்கள் கொடுத்தாரா? என்ன கொடுத்தாங்க? ஆமா, அது ஏதோ பொய். அங்கிருந்து பாலத்துல இருந்து குதிச்சாரு, அப்போ கால் உடஞ்சிருச்சு. பாலத்துல இருந்து குதிச்சு கால் உடஞ்சு எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க? அதுதான், எப்படி பாலத்துல இருந்து குதிச்சு கால் உடஞ்சவங்களுக்கு எப்படி உயிர் போகும்? எத்தனை பேர் கால் உடஞ்சு நீங்க பாத்திருப்பீங்க? மாவு கட்டு போடுவாங்க, ஆபரேஷன் பண்ணி பிளேட் வைப்பாங்க. உயிர் எப்படி போச்சு? அது 26 வயசு பையன். இல்ல, வழக்கமா நீதிமன்றங்கள் அது வேற ஒரு அமைப்பு போயிருக்குது. அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மக்களுடைய கோரிக்கை கிடையாது. மக்களுடைய கோரிக்கை உண்மையாக என்னவென்றால்
அவர்கள் மேல இந்த போலீஸ்காரங்க கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க, அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். கொலை வழக்குக்கான எஃப்ஐஆர் பதிவு செய்யணும், அவர்களை ரிமாண்ட் செய்யணும். இன்னும் சஸ்பெண்ட் கூட பண்ணாம வச்சிருக்கிறாங்க. அதை கூட செய்யாம இந்த மக்களுடைய சாலை மறியலை கலைக்க வேண்டும் என்பதுதான் நீதிமன்றங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இப்போ அவர்களுடைய நீதிமன்றங்கள் வாதம் அதுவாக தான் இருக்குமா? இந்த மக்களுடைய வலிக்கு என்ன பதில்? கொலை நடந்திருக்குது, ஒரு உயிர் போயிருக்குது, அன்நேச்சுரல் டெத் நடந்திருக்குது. அப்போ ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்ல, அன்நேச்சுரல் டெத்துக்கு நடந்திருக்குதுங்கிறதுக்காக. அப்போ கொலை நடந்திருக்குதுன்னா யார் கொலை பண்ணான்னா அந்த போலீஸ் டீமுக்கு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். உடல் கூறு ஆய்வுனாலும் போலீஸ் கஸ்டடியில் நடந்திருக்குது இல்லைங்களா? உடல் கூறு ஆய்வு எப்படி நடக்குது? ஒவ்வொரு முறையும் இது பண்ணி நடக்குது, சிபிசிஐடிக்கு மாற்றி விட்டுறாங்க. எந்த சிபிசிஐடிக்கு மாற்றி விட்டுற கேஸில் இது நீதி கிடைச்சிருக்கு? எந்த காவல்துறை தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில்? அப்போ என்ன காவல்துறை கொலைகளே நடக்கலையா? காவல் நிலைய மரணங்கள் நல்லா பேரை மாற்றிடணும். காவல்துறை கொலை தான் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியுது. பல பேருக்கு கையை காலை உடைச்சு நொண்டி வர்ற மாதிரி பெரிய ஹீரோயிசமாக போலீஸ் காட்டிக்கிறாங்க. இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, காலை உடைச்சிருக்கிறாங்க, அந்த கால் முறிவு போத் போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதனால ஃபேட் எம்பாலிசம் என்ற இதாகி மூச்சு திணறலாகி அந்த பையன் இறந்துருக்கிறான். குடும்பத்தின் சார்பா, இந்த ஊர் சார்பா, தமிழக மக்கள் சார்பா என்ன கோரிக்கை என்றால், அவர்கள் அந்த ஸ்பெஷல் டீம் யார் கூட்டிட்டு போய் அடிச்சாங்களோ அவர்கள் மேல கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர்களை எல்லாம் ரிமாண்ட் பண்ணணும். முதல்ல ஜெயராஜ் பீனிக்ஸ் வழக்குல நடந்த மாதிரி அது ரிமாண்ட் பண்ண வேண்டியதுதான் அவர் முதல் கோரிக்கை. அடுத்தது அந்த குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யணும். ஆனா பிரதான கோரிக்கை, இது போல ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து காவல் நிலையத்தை ஒரு ஜாதி சங்கம் போல காவல் நிலையத்தை நடத்துவது, ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஃபுல்லா ஒரு ஜாதி ஃபோர்ஸ் மூலம் நடத்துவது. அஜித் மடப்புறம் அஜித்துக்கும் அதே தான். அந்த ஃபோர்ஸ்ல 95% இருந்தது ஒரே ஜாதிக்காரங்க தான். இங்கேயும் அதே மாதிரி தான். ஆனா என்ன, பாதிக்கப்பட்டவர்கள் வேற வேற ஜாதி சார்ந்தவர்கள். இது வெறும் காவல்துறை மரணம் என்று மட்டும் பார்க்க முடியாது, இதுல ஜாதியும் இருக்குது. ஏன்னா எல்லா ஜாதிக்காரனையும் இப்படி அடிச்சு கொள்றது இல்ல. ஒரு பக்கம் நாங்குநேரியில வெட்டுப்படுறதும் பட்டியல் சமுதாயிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு எதிராலாம் போலீஸ் துறையோட கை காலெல்லாம் நீளுவது கிடையாது. மறுபுறம் இந்த பக்கம் காவல்துறையோடைய அடியும் தாங்குவதும் அதே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. அப்ப இரண்டு பக்கமும் தாக்குதலை எதிர்கொண்டு நின்றுட்டு இருக்கிறோம். அப்ப நீதிமன்றங்கள் இதையெல்லாம் கணக்கில் வைத்து தான் சொல்லணும். ஏதோ இயந்திரத்தனமாக சாலை போக்குவரத்தை தடுக்கணும். இப்ப என்ன, சாலை இங்க இருந்தாலும் என்ன சுற்றி போயிட்டு இருக்கிறாங்கல்ல, யாருக்கு இயல்பு வாக்கியெல்லாம் பாதிக்கப்படல இல்ல. அந்த மக்கள் ஒரு நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நியாயத்தை பெற்று தரணும். அதுதான் அரசுடைய கடமையா இருக்கு.